அவர் நார்மலாக யார்ட்டையும் பேசவே மாட்டார். ஆளண்டா பிசாசும்பாங்க. மனுஷன் வாடா எனக்கு ஆகாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து கும்பல் எல்லாருமா இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் தனியாக இருப்பான். ஒரு சிலருடைய உளவியல் அப்படி இருக்கும். இவர் ஒரு ஆளண்டா பிசாசு. அரசியலில் எல்லாரையும் அரவணைத்து போகிறவர்கள் தான் அரசியல் தலைவர்கள் ஆக முடியும். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்கள் வந்து அரசியலில் வந்து பெரிய தலைவர்களாக உருமாற முடியாது. இவருக்கு வந்து 7 மணி நேர விசாரணையில் இவர்கிட்ட எப்படி உரையாடுனாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட வந்து பதில் வர்றது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக வேறு வேறு கேள்விகளை கேட்குறப்ப அவருடைய வாகன ஓட்டுநர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, ஆதவர்ஜுனாட்ட விசாரிச்சிருக்காங்க, எல்லா பிரமுகர்கள்ட்டையுமே சிபிஐ விசாரணை நடந்திருக்கிறது. பொங்கல் விடுமுறை காலமாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக விசாரிக்கிறப்ப அவருக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் என்று கருதினார்களா அல்லது அவர்களுடைய வசதிக்காக மாற்றினார்களான்னு நமக்கு தெரியல. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடுன்னு சொல்வதற்கு அவர் அச்சப்படுறாரு. அப்போ மத்திய அரசாங்கத்தை பார்த்தா பம்முறது, மாநில அரசை பார்த்தா வந்து எகிர்றது அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறார். இதை வந்து விஜய் செய்கிறார். இதில் அவர் என்ன செய்கிறாருன்னா அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். இல்லை